Seventh question. Third option. முடிஞ்சிருச்சா? ஃபாஸ்டா கேட்டு முடிச்சிருங்க. Question. புரியல. Second question. Third option. Third question. First option. Fifteenth question. Eleventh question. கேட்டாச்சு. Thirteenth question. Third option. Correct. சரி, ஓகே. ஓகே தானம்மா? சமுக்கு போயிடலாமா? சரி, ஓகே. என் வாய்ஸ் இப்படி வச்சா கேக்குதா உங்களுக்கு? சரி, உங்களுதுல வால்யூம் கம்மியா இருக்கான்னு பாருங்க. கேட்கலக்கா. உங்களுதுல வால்யூம் கம்மியா இருக்கான்னு பாருங்க. இல்லக்கா. என் வாய்ஸ் இப்ப கேக்குதா இல்லையா? கேக்குதுக்கா. சரி, ஓகே. அன்னைக்கு லாஸ்டா என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? லாஸ்டா என்னமா பார்த்தோம்? எடுத்துக்காட்டு 3.87. எந்த பயிற்சி பார்த்துட்டு இருக்கோம்? 3.17. ஹோம்ஒர்க் டெஸ்ட்ல அட்டென்ட் பண்ணீங்களா? அட்டென்ட் பண்ண மாட்டீங்க தானே? ஆன்சர் பண்ணுங்கம்மா. ஏதாவது பேசுங்க. நீங்க கேக்குறீங்களா இல்லையா? இல்ல என் வாய்ஸ் கேக்குதா இல்லையா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. என்னோட போன்ல சார்ஜ் இல்ல, அதனால சார்ஜ் போட்டு ஒரு இடத்துல வச்சிருக்கேன், அவ்வளவுதான். கொஸ்டின் என்ன சொன்னீங்க? கொஸ்டின் பார்க்கவே இல்லக்கா. நீங்க கேட்ட உடனே நான் அனுப்பினேன். அதுக்கப்புறமா யாழினி மட்டும் அனுப்பினாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அங்க மழை எப்படிமா இருக்கு? நல்லா இருக்குன்னு போடுறாங்க யாழினி. அங்க எப்படி இருக்குமா? தூரல் விட்டுட்டே இருக்குக்கா. அங்க இருக்குக்கா நெட்ல? நாளைக்கு ஸ்கூல் உண்டா லீவா? புரியல.
லீவுக்கா. இல்லக்கா. டான்ல அங்க டிஸ்ட்ரிக்ட் இன்னைக்கு இருந்துச்சாமா? இருந்துச்சுக்கா. இங்க இவங்களுக்கு எல்லாம் லீவு, நாளைக்கும் லீவு. இங்க எல்லாம் செம மழை. காலைல பெஞ்சது விடவே இல்லக்கா. எல்லாம் சேஃபா இருங்க சரியா? ஓகேக்கா. சரிம்மா, சரி ஓகே. அக்கா மழை நேரத்துல 4 மணிக்கு கிளம்பி சம் போடணுமாக்கா? அன்னைக்கு கொஞ்ச நேரம் லேட்டா தூங்கி ஏஞ்சிக்கலான்னு தோணுதா? ஆமாக்கா. காலையில அதனால நீங்க 5 மணி ஏஞ்சி போட்டுட்டு அப்புறமா திருப்பி தூங்கிடுங்க. அது எப்படிக்கா தூக்கம் வரும்? அப்ப ஏஞ்சிட்டா உங்களுக்கு தூக்கம் வராதா? அதெல்லாம் வராதுக்கா. அப்பனா நீங்க எங்க அம்மா ஏஞ்சிடுங்க. படுக்கையிலேயே அடி விழும். அப்ப ஏஞ்சிட்டு படிச்சுட்டே இருங்க. அப்ப உங்களுக்கு டைம் நிறைய கிடைக்குதுல, அப்ப அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க டான்ல எல்லாம் அங்கெல்லாம் எல்லாம் ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க, நீங்க எல்லாம் வீட்டுல ஜாலியா தானே இருக்கீங்க. அப்ப வீட்டுல உட்காந்து சம்பளம் போட்டு பாருங்க. இதுல வேற நான் நடத்துல சாப்டர் வர நடத்துலன்னு சொல்றீங்க. அதுதான் நடத்தலக்கா. நீங்க நடத்தவே இல்ல. அந்த மூலையில வந்ததுன்னு எனக்கு தெரியலையே. அந்த கொஸ்டினே எழுத சொல்லிருக்க மாட்டீங்க, தப்பா டைப் பண்ணிருப்பீங்க. நீங்க நடத்தலக்கா உண்மையிலே. எனக்கு ஏதோ பிரகதீஸ்வரன் எல்லாம் வந்து நான் கொஸ்டின் கேட்டப்ப தப்பா ஆன்சர் பண்ணாங்க, நான் உங்களுக்கு இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஞாபகம் இருக்குமா? நான் நல்லா யோசிச்சு யோசிச்சு பாக்குறேன். அப்ப வந்து ராகவி வந்து ரெகுலரா வந்துட்டு இருந்தாங்க. அப்புறமா வந்து கொஞ்ச நாள் அவங்க வந்து வரல. அந்த கேப்ல தான் நான் வந்து இந்த 5th சாப்டர் நடத்தினேன். நீ வராதப்பவே நான் முடிச்சிட்டேன் பாத்தியான்ற மாதிரி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். நீ தான் இந்த சாப்டர் கேட்டுட்டு இருந்தே, ஆனா நீ வரவே இல்லை பாத்தியா, அப்படிலாம் சொன்ன மாதிரியே ஞாபகம் இருக்குமா? அக்கா அப்புறம் கிளாரிபிகேஷன் கண்டுபிடிச்சாச்சுன்னு சொன்னீங்களேக்கா. புரியல. குரூப்ல நான் உங்கள்ட்ட கிளாஸ் இருக்கான்னு கேட்டப்ப சொன்னீங்கல்ல, அதுதான் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஏன்னா பிரவீன் எல்லாம் சொன்னாங்களா, அதனால நான் ஓகே பண்ணிக்கிட்டேன். சரி நம்ம நடத்திட்டோம். நடத்தவே இல்லை. சரி நடத்தலன்னு சொல்றவங்க நல்லா ஞாபகம் இருக்குக்கா. நான் வந்து 2-3 பேர்ட்ட கேட்டுட்டு நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன் சரியா? துர்கா பாரதி மட்டும் உங்களோட ஓல்டு நோட்டை மட்டும். எனக்கு என்னன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து வரல, அதனால மட்டும்தான் நான் உங்க பேச்ச கேட்க மாட்டேங்கிறேன் சரியா? அதனால என்னை வந்து தப்பா நினைச்சுக்க வேணாம், கோச்சுக்க வேணாம். நான் ஒரு சின்ன கிளாரிபிகேஷனுக்காக தான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஓகே? ஏன்னா என்னோட மூளையில ஏதோ ஒரு அறிவுல சொல்லுது, அது எங்கேயோ நடத்துனேன்னு. அதுக்கு தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். துர்கா பாரதி நீங்க ஓல்டு நோட்டை மட்டும் எனக்கு செக் பண்ணிட்டு சொல்லுங்க. பிரவீன் நீங்க அந்த ஸ்கூல்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டீங்களா? இப்ப பிரவீனே இல்லைன்ற போறாங்க. பிரவீன் அந்த நான் சம் நடத்திருக்கேனா காட்டுங்க. பாத்தீங்களா, பிரவீன் தான் நல்ல பிள்ளை ஊன்னு சொல்றாங்க பாருங்க. சரி நீங்க தான் நடத்தலன்னு சொல்லுவீங்க. புக்ல டிக் பண்ணி வச்சிருப்பேனாக்கா. இருங்க நம்ம கிளாரிஃபை பண்ணிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். பிரவீன் அதை நீங்க குரூப்ல போட்டோ எடுத்து அனுப்புறீங்களா? ஐயோ பிரவீனே லெஃப்ட் ஆயிட்டாங்களே, நான் யாருக்கிட்ட பேசுறது இனிமே? சரி ஓகே, நாம சம் பாத்துட்டு இருப்போம், அப்புறமா வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. துர்கா பாரதி ஸ்டார்டிங்ல இருந்து கிளாஸ் நீங்க பாத்தீங்களா? பிரவீன் என்ன சொல்றாங்கன்னு, நான் நடத்தினேன்னு சொல்றாங்க. நீங்க எப்படி நான் நடத்தலன்னு சொல்றீங்க? பாருங்க பிரவீன் ஜாயின் பண்ணிட்டாங்க. நான் வந்து எங்க ஸ்கூல்ல நான் நீங்க சொன்ன சம்பளம் நான் டிக் பண்ணி வச்சுட்டே இருப்பேன்க்கா. நீங்க நோட்ல ஆனா எழுதுறீங்க தானே ஏதோ? எழுதுறேன்க்கா. அந்த புக்ல இந்த சாப்டர் எடுத்து பார்த்தா நான் ஒண்ணு கூட அதுல வந்து டிக் பண்ணி வைக்கவே இல்லைக்கா. அப்ப நீங்க நோட் எடுத்து ஒரு டைம் எனக்கு செக் பண்ணிட்டு சொல்லிடுங்க. பிரவீன் நீங்க வந்து குரூப்ல வந்து போட்டோ எடுத்து அனுப்பிடுங்க.
ஓகே ஓகே சொல்லியிருக்காங்க, பாப்போம். சரிம்மா, சரி. நான் அன்னைக்கு லாஸ்டா என்ன நடத்தினேன்னு உண்மையா எனக்கு ஞாபகம் இல்ல. 3.58 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதான் எனக்கு சொல்லி கொடுத்தேன். கரெக்ட். ஓகே, நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடலாம். இவ்வளவு நேரம் டைம் ஆயிடுச்சு. 3. தெரியல. ஸ்கிரீன் தெரியுதேம்மா? ஸ்கிரீன் தெரியுதுல்ல மத்தவங்களுக்கு? தெரியுது. எனக்கு தெரிஞ்சு சரண்யா உங்களுக்கு தான் ஸ்டார்டிங்ல இருந்து கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்குன்னு நினைக்கிறேன். பாத்துக்கங்க என்னன்னு. ஒரு டைம் ஓகே, உங்களே லெஃப்ட் ஆயிட்டு ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இது வந்து இந்த மாதிரி சம்ஸ் கேட்பாங்கம்மா, 2 மார்க் சம்ஸ். இதுல வந்து என்னன்னா இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கமும் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கமும் மேட்ரிக்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல உள்ள ஒவ்வொரு டேர்ம்ஸும் ஈக்குவலா இருக்கும். அதாவது இந்த A11 வந்து இந்த A11க்கும், A12 வந்து இந்த A12க்கும், அந்த மாதிரி ஃபர்ஸ்ட்ல உள்ள ஃபர்ஸ்ட்டுக்கு, செகண்ட் உள்ள செகண்டுக்கு ஈக்குவலா இருக்கும். அதை கம்பேர் பண்ணி நம்ம ABCD வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்க. அவ்வளவுதான். இதுல உள்ள சொல்லுங்க. இது மேல கீழே மேல கீழே அப்படி சொல்லுங்க. எனக்கு நம்பரு மேட்ரிக்ஸ் சொல்லுங்கம்மா. சம் சொல்லுங்க. மேல கீழேன்னு சொல்லுங்க பாப்போம். A minus B. A minus B. 2A plus C. 2A plus C. Fast. Plus BB. அங்க நான் தான் மேல கீழேன்னு கேட்டேனே. டூ A plus C. 2A minus B. மேல கீழே அப்படி சொல்லுங்க. இனிமே 3C plus D. 3C plus D. சொல்லுங்கம்மா. மேல வந்து 15 அப்படிதான் சொல்ல வேணாம். சரி சொல்லுங்க. 02. ஓகே ஓகேமா. இதுல என்ன பண்ணணும்? இந்த ஃபர்ஸ்ட் டேர்மும் ஈக்குவல்னு எடுத்துக்கணும். A minus B equal to 1. அடுத்து 2A plus C equal to 5. இது ஒரு ஈக்குவேஷனு. அதே மாதிரி இன்னும் 2 ஈக்குவேஷன் இருக்கு. பக்கத்துல எழுதிடுறேன். அப்புறமா நமக்கு தேவையான மாதிரி எழுதிக்கலாம். 2A minus B equal to 0ன்னு எடுத்துக்கணும். அதாவது இது ஈக்குவல் டு இந்த டேர்ம் ஈக்குவல் டு இந்த டேர்ம். 3C plus D equal to 2. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இது 1, இது 2, 3, 4 நீங்களா சும்மா நம்பர் கொடுத்து வச்சுக்கோங்க. அதுல நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த 2 டேர்மையும் சால்வ் பண்ண போறேன். இது ரெண்டுத்தையும் நம்ம கழிச்சோம், சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா B கேன்சல் ஆகும். சப்ராக்ட் பண்றோம் அப்படின்னா மைனஸ் பிளஸ் ஆகும், பிளஸ் மைனஸ் ஆகும். அப்ப இந்த 2 டேர்மும் கேன்சல் ஆயிட்டு இது அப்படியே எழுதுனா 1 கிடைக்கும். இந்த ஏவையும் -2Aனா மைனஸ் ஏயோட வேல்யூ -1. இது A எப்படி கண்டுபிடிச்சுன்னு தெரியுதாமா? ஓகே, இந்த ஏயோட வேல்யூ எடுத்துட்டு போயிட்டு நான் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி B கண்டுபிடிக்க போறேன். அப்போ ஏக்கு பதிலா -1 மைனஸ் B ஈக்குவல் டு 1. நமக்கு B தான் வேணும். இப்போ மைனஸ் B மட்டும் இங்க வச்சுப்போம். அப்ப இந்த -1 ஆப்போசிட் சைடு போனா +1ன்னு வரும். அப்போ 1 + 1 2. மைனஸ் B யோட வேல்யூ தான் நமக்கு 2 வருது. அப்படின்னா B யோட வேல்யூ -2. B-யும் கண்டுபிடிச்சாச்சு. இது ஓகேவா பாருங்க. B கண்டுபிடிச்சது ஓகேவாமா? Cக்கு போலாமா? சரி, இப்போ நம்ம செகண்ட் ஈக்குவேஷன்ல ஏக்கு பதிலா இருங்க ஒரு நிமிஷம். ஓகே சரி, இந்த ஏபியோட வேல்யூ எடுத்துட்டு போய் இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். செகண்ட் ஈக்குவேஷன்ல ஏக்கு பதிலா 2Aன்னு இருக்கா, 2A plus C equal to 5 இருக்கு. அதுல 2Aக்கு பதிலா நம்ம -1 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். plus C equal to 5. அப்ப இது மல்டி பண்ணா -2 plus C equal to 5. C தான் வேணும். அப்ப 5 plus 2 வந்துடும். ஏன்னா இங்க -2 இருக்கு. C யோட வேல்யூ 7. அப்ப 7 கண்டுபிடிச்சாச்சு. ABC 3 கண்டுபிடிச்சாச்சு. அதை எடுத்துட்டு போய் இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா D கிடைச்சிரும். 3
சிக்கு பதிலா 7 பிளஸ் டி ஈக்குவல் டு 2. இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணா 21 பிளஸ் டி ஈக்குவல் டு 2. நமக்கு டியோட வேல்யூ தான் வேணும். அப்படின்னா 2 மைனஸ் 21. 2 மைனஸ் 21 மைனஸ் 19. அவ்வளவுதான். ஏபிசிடி எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. சிம்பிள் தானா? இது ஓகேவாமா எல்லாருக்கும்? ஓகே ஓகே, சிம்பிளான ஒரு சம் தான். யாருக்கும் டவுட் இருக்காமா? இதுல டவுட் இருந்தா கேட்டுக்கங்க. ஆன்சர் புக்ல உள்ளதானே வந்திருக்கு நமக்கு. எடுத்துக்காட்டு முடிஞ்சிருச்சாமா இதோட? முடிஞ்சிருச்சு. இப்போ இங்க நம்ம பயிற்சியில இது வரைக்கும் என்னென்ன சம்ஸ் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் போட்டிருப்பீங்க, செகண்ட் சொல்லி கொடுத்தாச்சு, தேர்ட் ஒன் ஹோம்ஒர்க் கொடுத்துட்டேன். இந்த ஃபோர்த்ல இருந்து சொல்லி தரணும். 4, 5, 6. இந்த 7th நீங்க சம் போட முடியுமா? எந்த சம் போட முடியும்? செகண்ட் சம் போடுறீங்களா? இந்த சம்முமே போடலாம். ஃபர்ஸ்ட் சம் போட்டுடலாம். 12 ஈக்குவல் டு ஒய், 3 ஈக்குவல் டு இசட், எக்ஸ் ஈக்குவல் டு 3. நேரவே ஆன்சர் இருக்கு. ஃபர்ஸ்ட் சம் முடிஞ்சிருச்சு. செகண்ட் சம் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 6 எடுத்துக்கோங்க. இது இந்த டேர்ம் ஈக்குவல் டு 5, எக்ஸ் இன்டு ஒய் ஈக்குவல் டு 8 எடுத்துக்கோங்க. இதை சால்வ் பண்ணி போடுங்க. அதே மாதிரி இந்த டேர்ம் ஈக்குவல் டு 9, இந்த டேர்ம் ஈக்குவல் டு 5, இந்த டேர்ம் ஈக்குவல் டு 7. இதை சால்வ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சு போடலாம். இது மூணும் போட்டுருவீங்களா? இல்ல எதுவும் நான் போட்டு காட்டணுமா? இதுல ஏதாவது போட்டு காட்டணுமாமா நானு? தேர்ட் கொஸ்டின் சொல்லுங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட், கீழே என்னமா ஒய் பிளஸ் இசட்டா? எக்ஸ் பிளஸ் இசட். அடுத்து y plus z. இந்த பக்கம் 957 ஓகே, நேரா அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 9, இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். எக்ஸ் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 5, இது செகண்ட் ஈக்குவேஷன். அடுத்து ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 7, இது தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இந்த செகண்ட் தேர்டையும் சால்வ் பண்ண போறேன். இசட்டை கேன்சல் பண்றதுக்காக இசட்டை கேன்சல் பண்ணிடுவோமா? சரி, சரி. ஃபர்ஸ்ட் செகண்ட்ல கூட இசட்டை கேன்சல் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் நான் இப்ப ஃபர்ஸ்ட் 1 and 2 எடுத்து இசட்டை கேன்சல் பண்ண போறேன். அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 9. இங்க எக்ஸ், இங்க ஒய் டேம் இல்லனால 0 போட்டுக்கிறேன். இசட் ஈக்குவல் டு 5. இதை நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கலாம். கழிச்சா என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். இது கேன்சல் ஆயிடுது, இதுவும் கேன்சல் ஆயிடுது. ஒய் ஈக்குவல் டு 9 பிளஸ் 5 எவ்வளவுமா? 14. ஆமாக்கா. சரி, 14 ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஒய் டைரக்டாவே கிடைச்சிட்டு. இதை எடுத்துட்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு இசட் வேல்யூ கிடைக்கும். அப்போ 14 பிளஸ் இசட் ஈக்குவல் டு 7, இசட் ஈக்குவல் டு 7 மைனஸ் 14, இசட் ஈக்குவல் டு மைனஸ் 7. இசட்டோட வேல்யூ கிடைச்சிருச்சு. அப்ப ஒய் இசட்டும் கிடைச்சிட்டு இதை எடுத்துட்டு போய் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா செகண்ட் ஈக்குவேஷன்ல கூட சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் செகண்ட்ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். எக்ஸ் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 5 அப்படின்னா எக்ஸ் பிளஸ் சாரி மைனஸ் ஆயிரும். இந்த மைனஸ் 7 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது மைனஸ் 7 ஆயிரும். ஈக்குவல் டு 5. நமக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போ 5 பிளஸ் 7 வரும். ஆட் பண்ணா 12. இதான் எக்ஸோட வேல்யூ. அப்ப எக்ஸ் ஒய் இசட் கிடைச்சிருச்சு. இது கரெக்டானு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க வேணா ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல செக் பண்ணி பார்க்க போறேன். எக்ஸுக்கு பதிலா 12, ஒய்க்கு பதிலா 14, இசட்டுக்கு பதிலா மைனஸ் 7 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 9 ஆன்சர் வருதான்னு பார்ப்போம். அப்பதான் நம்ம போட்டது கரெக்ட். இல்லைன்னா இங்க மிஸ்டேக் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். இது ஆட் பண்ணா எவ்வளவு வருது? 26 வருதா? 26 மைனஸ் 7 எவ்வளோ? 19. அப்போ இந்த ஆன்சர் வந்துருச்சா? அப்போ நம்ம போட்டது கரெக்ட். 19.
இங்க எங்க இந்த 19 வந்துச்சு? நான் எப்படி 19 போட்டு வச்சிருக்கேன்? 9ல வரணும். இது ஆட் பண்ணா 26. 26 minus 7. 26ல 7 போயிடுச்சுன்னா 19ஆ? 19 தான் வருதா? இந்த 19 எக்ஸ் ஒய் இசட் மைனஸ் கரெக்ட். புக் பேக் ஆன்சர் பாருங்க. கொஸ்டின் கரெக்ட் தானே நம்ம எழுதியிருக்கிறது? இல்லையா நம்ம அக்கா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிருக்கீங்களாக்கா? அங்க 9 5 ஆட் பண்ணிருக்கீங்க, மைனஸ் பண்ணணும்லக்கா? ஓ கரெக்ட் கரெக்ட். ஆமா, இங்கே சைன் சேஞ்ச் பண்ணணும்ல. அப்ப இங்க 4 வரும் ஒய்க்கு பதிலா. அதை நம்ம தான் மிஸ்டேக் பண்ணிருக்கோம். ஒய்க்கு பதிலா 4னா ஒய் வந்து 4 கண்டுபிடிச்சாச்சு. இனிமே இது தேவைப்பட்டுச்சா? இங்க தேவைப்பட்டது. ஒய்க்கு பதிலா 4 சப்ஸ்டிட் பண்ணிட்டு ஆப்போசிட் இங்க 3 வந்துரும். +3 தான் வருது. அப்போ Z3னா இங்க +3. இந்த 3 ஆப்போசிட் சைடு போச்சுன்னா -3 போகும். சால்வ் பண்ணோம்னா +2. அப்ப எக்ஸோட வேல்யூ இங்க 2, ஒய்யோட வேல்யூ 4, இசட்டோட வேல்யூ +3. ஆட் பண்ண என்ன வருது? 6 + 3 9. இப்பதான் கரெக்டா வருது. அதுக்குதான் நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க சரியா? வெரி குட் மாயாழினி, கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க, சூப்பர். ஏன்னா நம்ம கரெக்டா போடுற மாதிரி தான் இருக்கும். நம்ம மிஸ்டேக் பண்ணிருக்கிறத வந்து நீங்க இந்த மாதிரி வெரிஃபை பண்ணி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. மார்க் மைனஸ் ஆகாது. நீங்க கரெக்டா போட்ட மாதிரி தான் இருக்கும், ஆனா நம்ம மிஸ்டேக் பண்ணிருப்போம். சரி, இந்த சம்ல யாருக்கும் டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் போவோமா? அக்கா போலாமா? ம். அக்கா ஒரு நிமிஷம் இருங்க. சரிம்மா. இந்த லேப்டாப் ஆஃப் ஆகாம நீங்க பாத்துக்கோங்க, கொஞ்சம் ஆஃப் ஆகும் மாதிரி இருந்தா சொல்லுங்க. பாத்துட்டீங்களா சரண்யா? நெக்ஸ்ட் போலாமா சரண்யா? ஓகேக்கா, எனக்கு ஸ்கிரீன் தெரியலையாக்கா, தான் பிரிண்டால் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்ப சொன்னாக்கா. சரி சரிம்மா. அங்க உங்களுக்கு நெட் கிடைக்கலன்னு நினைக்கிறேன், மழையால கூட இருக்கலாம். சரி, இதுக்கெல்லாம் நம்ம இங்கே ஆன்சர் எழுதிடலாம். 4th சம் பாருங்களேன். என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? ஏயின் நிறை நிரல் மாற்று அணி அப்படின்னா நான் அன்னைக்கே சொல்லி கொடுத்தேன். ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க சிம்பிள் போட்டுக்கோங்க, ஏ பவர்ல டி போட்டுக்கணும். யாரெல்லாம் இங்க இந்த மாதிரி படுத்துட்டு இருக்காங்களோ அவங்களை எல்லாம் எப்படி நிறுத்தி எழுதணும்னு சொல்லியிருந்தேன் அன்னைக்கு. இங்க 5 4 3 இருக்கா? அத அப்படியே இந்த மாதிரி வெர்டிகலா எழுத வேண்டியதான். 1 - 7 9 3 8 2. அவ்வளவுதான், ஆன்சர் வந்துருச்சு. ஈஸியா இருக்கா? இது 2 மார்க்ல இந்த மாதிரி சம்ஸ் கேட்பாங்கம்மா, சரியா? கேட்டிருக்காங்க. அதனால இதெல்லாம் லாஜிக்கா நீங்க மறக்க கூடாது, புரிஞ்சு வச்சுக்கோங்க சரியா? துர்கா பாரதி, நான் இன்னும் உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பல, நான் வாங்கி வச்சிருக்கேன். ஆனா இன்னும் கொரியர் பண்ண மட்டும் நான் மறந்து வச்சிருக்கேன், அப்படியே பேக்லயே இருக்கு. நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன், ஓகேவா? கொரியர் போட்டா அடுத்த நாளே வந்துரும். நான் உங்களுக்கு அனுப்பி விட்டுறேன். நான் தான் மறந்துடுறேன் அனுப்புறதுக்கு. பேக்ல தான் வச்சு சுத்திட்டு இருக்கேன். பரவாயில்லக்கா. இல்ல, நான் அனுப்புறேன். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் 5th சம். 5th சம்ல இதை பாருங்களேன். -ஏன்னு இருக்கு. -ஏ கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஏ இங்க இருக்கு, -ஏ கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அன்னைக்கே சொன்னேன், பிளஸ் எல்லாம் மைனஸா மாத்தி எழுதணும், மைனஸா இருந்தா பிளஸ்ஸா மாத்தி எழுதணும், அவ்வளவுதான். இங்க √7 இருக்கா? -√7. இங்க -3 இருக்கு, +3. -√5 +√5. 2 - 2. √3 - √3. -5 +5. அவ்வளவுதான்.
ஆன்சர். ஓகே. அதே மாதிரி இந்த அடுத்த சம்மும் நான் உங்களுக்கு இதுவும் நான் அன்னைக்கே சொல்லி கொடுத்தேன். ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ண சொல்லுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? இருக்குக்கா. ஓகே. அந்த டேர்ம்ஸ் மட்டும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு இங்க போட்டு காட்டுறேன். சொல்லுங்கம்மா. எல்லாமே கொஞ்சம் கஷ்டமானதா இருக்கா? அதுல சொல்லுங்க. 5 -√17 இல்லையா சைட்லையா? கீழே -√17. ஓகே. 8 அடுத்து 2 0.7 ஓகே. 3 2 5/2 1. ஓகே ஓகே ஓகேமா. நீங்க ஃபர்ஸ்ட் ஏ அப்படின்னு எடுத்துக்கோங்க. சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் ஏ டிரான்ஸ்போஸ் நீங்க இந்த மாதிரி கோடு போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் எழுதுறதுக்கு. சரியா? மாத்தி எழுதாம அப்படியே அழகா எழுதிடுவீங்க. அப்படியே அங்க இருக்கிறத அப்படியே இந்த ஸ்லாட்டிங்ல இருக்கிறத அப்படியே இந்த மாதிரி வெர்டிகலா எழுத வேண்டியதான். 831 அவ்வளவுதான். ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சாச்சு, முடிஞ்சிருச்சு. இப்ப ஏ டிரான்ஸ்போஸ்க்கு ஹோல் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறோம். இப்ப திருப்பி இந்த கண்டுபிடிச்ச ஆன்சர் இந்த மாதிரி கோடு போட்டு பாத்துக்கோங்க. இது அப்படியே நீங்க திருப்பி வெர்டிகலா எழுத வேண்டாம். 5 -√17 8 2 0.73 2 5/2 1 அவ்வளவுதான். திருப்பி எழுதியாச்சு. இப்போ இது நம்ம பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? ஏ எப்படி இருந்ததோ அதே மாதிரிதான் இது இருக்கும். அப்படிதான் இருக்கணும். அப்பதான் நீங்க போட்டது கரெக்ட். அப்ப இதுக்கு பதிலா என்ன எழுதலாம்? ஈக்குவல் டு ஏன்னு எழுதிருங்க. இந்த பக்கம் நமக்கு என்ன இருக்கு? ஏ டிரான்ஸ்போ ஹோல் டிரான்ஸ்போஸ். அப்போ இதை எழுதிட்டு ஹென்ஸ் ப்ரூவ்ட் நிரூபிக்கப்பட்டது நீங்க எழுதிக்க வேண்டியதான். அவ்வளவுதான். இதுல எதுவும் டவுட் இருக்கா பாத்துக்கோங்க. ஓகே. இதெல்லாம் சிம்பிள் தான். சரியா? யாருக்கும் டவுட் இருக்கா? சரண்யா பாத்துட்டீங்களா? ஸ்கிரீன் தெரியுதா? தெரியலக்கா. சரி, நான் எப்படினாலுமே இப்ப வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். நீங்க பாத்துருங்க. சரியா? ஓகேக்கா. அது மாதிரி ஏதாவது பார்க்காம உங்களுக்கு பழைய சம்ஸ் எதுவும் தெரியாது, நான் அப்ப அந்த சாப்டர் நடத்திருப்ப வரல, அந்த மாதிரி அப்லோட் பண்ணது எதுவும் இருந்ததுன்னா பாருங்க. லைவ் கிளாஸ் இல்லைனாலுமே வீடியோஸ் இருக்கும்ல, அதுல கூட எடுத்து நீங்க பாருங்க. சரியா? சரிம்மா, இந்த பயிற்சி இதோட முடியுது. ஓகேமா. இதுக்கு அப்புறமா தான் நம்ம அன்னைக்கு பார்த்த கூட்டல் மேட்ரிக்ஸோட அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன், கூட்டல் கழித்தல் பார்க்க போறோம். அதுக்கு நேரா கூட்டணும்னு நான் சொல்லிட்டேன். சரியா? ரெண்டும் சேமா இருந்தாதான் கூட்ட முடியும். அந்த ரூல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். கூட்டுறதுக்கும் கழிக்கிறதுக்கும் ரெண்டுமே சேமா இருக்கணும். அதாவது அதோட ரோஸ் அண்ட் காலம், அதாவது ஐஜேத் டேம் வந்து கரெக்டா இருக்கணும். ரெண்டுமே சமமா இருக்கும் போது நம்மளால கூட்ட முடியும், கழிக்க முடியும்னு சொன்னேன். பெருக்கலுக்கு ஒரு ரூல் சொல்லி கொடுத்தேன். அது நான் இன்னொரு மல்டிபிளிகேஷன் அண்ட் டிவிஷன் வரும்போது சொல்லித்தரேன். இப்போ நம்ம இது பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம் சிம்பிள்ல இருந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்ப இந்த டேர்ம்ஸ் மட்டும் எனக்கு சொல்லுங்க. இந்த ரெண்டு டேர்மையும் a + b கண்டுபிடிக்க சொல்றாங்க. இது a, இது b, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்றாங்க. அவ்வளவுதான். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நமக்கு ஸ்டார்டிங் சம்ன்றதுனால உங்களுக்கு சின்ன கிளாரிபிகேஷனுக்காக நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சொல்லுங்கம்மா, சம் சொல்லுங்க. ஏ சம் சொல்லுங்க, ஏ டேர்ம் சொல்லுங்க. ஏ சொல்லுங்கம்மா. யார் படிக்கிறது? 1 ஸ்ட்ரைட்டா 2க்கா. 2 3 இங்க பக்கத்துலயா? ஆமாக்கா. 2 3 4 5 6 7 8 9. நீங்களா சொல்றீங்களோ? இல்லக்கா, அங்கதான்க்கா. சரி, இது 170 131 240. ஓகேமா. a + b ஈஸியான ஒரு சம். டைரக்டா நீங்க வந்து எழுதலாம். a + b அப்படின்னு இந்த ரெண்டு டேர்மிங் எடுத்து எழுதிட்டு நீங்க போடுங்க. சரியா?
அப்பதான் உங்களுக்கு ஸ்டெப் மார்க் கூட கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா கூட இதுக்கு உங்களுக்கு மார்க் கொடுக்க சான்ஸ் இருக்கு. சரியா? அதனால நீங்க இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் போட்டு போடுங்க. சரி, இப்ப நம்ம நேரா நான் கூட்டி போட்டுறேன். இந்த 1 யூனிங் கூட்டினா 2, இந்த மாதிரிலாம் கூட போடலாம். 1 + 1 அடுத்து 2 + 7 இந்த மாதிரிலாம் போட்டு போடலாம். ஆனா டைம் எடுக்கும் உங்களுக்கு. அதனால நீங்க நேரா போட்டுக்கிறது கொஞ்சம் பெஸ்ட். ஆனா மிஸ்டேக் பண்ணாம போட்டிருக்கணும். இல்ல மிஸ்டேக் ஆகும்னா நீங்க அழகா எல்லா ஸ்டெப்பையுமே போட்டு போடுறதா பெஸ்ட். சரிம்மா, நானே நேரா கூட்டிக்கிறேன். 2 2வையும் 7 கூட்டினா 9, 0வும் 3 கூட்டினா 3. ஏதாவது மிஸ்டேக் வந்தா சொல்லுங்க. 1 + 4 5, 5 + 3 8, 6 + 1 7, 7 + 2 9, 8 + 4 12, 9 + 0 9. அவ்வளவுதான் ஆன்சர். A + B. இது ஓகே பாருங்க, ஈஸியா இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் போகுமா? சிம்பிள் தான். இந்த கொஸ்டின்ல பாருங்களேன், ஏதோ குரூப் ஏதோ 3 குரூப் இருக்கு. இதுல பின்றதுல 3 குரூப் இருக்கு. அவங்களோட தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் 4 சப்ஜெக்டோட மார்க்ஸ் இருக்கு. சராசரி கொடுத்திருக்காங்க. 2 தேர்வுகளிலும் பெற்ற மதிப்பெண்களை காண்க. அதாவது இவங்களையும் கம்பேர் பண்ணி அந்த மதிப்பெண் என்னன்னு கேக்குறாங்க. 2 தேர்வுகளிலும் பெற்ற மொத்த மதிப்பெண், டோட்டல். மொத்தம்னா என்ன? டோட்டல் பண்ணா என்ன அர்த்தம்? ஆட் பண்ணணும், கூட்டணும்னு அர்த்தம். அப்ப இதையும் கூட்ட சொல்றாங்க. அவ்வளவுதான். இது போட்டுருவீங்களா நீங்க? இல்ல இது சொல்லி கொடுக்கணுமா? இது கூட போட்டுருங்க. சிம்பிள் தானே? ஓகே. இப்ப இந்த மாதிரி ஒரு சம் கண்டிப்பா கேட்பாங்க. கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? இதையும் ஆட் பண்ண முடியுமா? முதல்ல கூட்டி வச்சிட கூடாது. நமக்கு இந்த ரோக்கு இந்த ரோக்கு இருக்கே, இந்த ரோக்கு இல்லையே, திருப்பி இந்த ரோ கூட்டுவோம். அப்படிலாம் பண்ணிடக்கூடாது. இது எப்படி இருக்கு? 3x3ல இருக்கு. இது எப்படி இருக்கு? 3x2ல இருக்கு. இது ரெண்டும் நாட் ஈக்குவல் அப்படின்றதுனால, வெவ்வேறு அணிவரிசை இருக்கிறதுனால இத கூட்ட இயலாது. இட் இஸ் நாட் பாசிபிள் டு ஆட் அப்படின்னு எழுதிடணும். ஓகேவா? இந்த மாதிரி எழுதுங்க. சரியா? ஓகே தானே? ஓகே, சரி. இப்போ இந்த மாதிரி சம்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கொடுத்தா எப்படி போறதுன்னு பாருங்க. அதுவும் சிம்பிள் தான். ஒரு சம் எப்போ உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்றேன். அடுத்தடுத்து வரும்போது நீங்க போட்டுருவீங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மாடலுக்கு ஒன்று சொல்லி கொடுத்துட்றேன். சொல்லுங்கம்மா, அங்க என்ன இருக்கு? ஏயோட வேல்யூ சொல்லுங்க. ஃபாஸ்டா சொல்லுங்க. 7 8 6. ஓகே. 139 -4 3 -1. ஓகே. பி யோட வேல்யூ 4 11 -3 -1 2 4 7 5 0. ஓகே. என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? 2a + b. ஓகே. இப்ப என்ன பண்ணிடணும்? 2 × a யோட டேம் இங்க எழுதிக்கோங்க, பிளஸ் b யோட டேம் அப்படி இங்க எழுதி வச்சிருங்க. உங்களுக்கு நம்ம ஆட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்னு நான் இங்க எழுதிக்கிறேன். இங்க -4 தானம்மா? நீங்க எழுதிட்டு இந்த மாதிரி போட்டுறது நல்லது. ஸ்பேஸ் அப்பதான் பத்தும். நீங்க இந்த மாதிரி பிராக்கெட் போட்டு வச்சுட்டு நீங்க எழுதிங்கன்னா பத்தாது. சரிம்மா, இப்ப இந்த 2 என்ன பண்ணணும்? 2 2a கொடுத்துருக்கனால 2ல உள்ள ஒரு டேம் கூடயும் இந்த 2 மல்டிபிள் பண்ணணும். 2ஆல பெருக்கிக்கணும். அவ்வளவுதான். வர ஆன்சரையும் இதையும் கூட்ட வேண்டியதான். 7 × 2 14, 8 × 2 16, 6 × 2 12. மல்டி பண்ணிக்கோங்க. அப்படியே ஏதோ மிஸ்டேக்னா சொல்லுங்க. 6 18 8 6 -2. ஓகே தானம்மா? ஓகே.
இப்போ வந்த ஆன்சரையும் இந்த ஆன்சரையும் கூட்டிக்க வேண்டியதான், அப்படியே ஆட் பண்ண வேண்டியதான். நேரா அப்படியே ஆட் பண்ண வேண்டியதான். ஆட் பண்ண என்ன 14 + 4 எவ்வளவுமா? ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். 14 4 18, 16 11 27. ஆன்சர் பண்ணுங்கம்மா. 12 - 3 நீங்களே ஏதாவது போடுங்கக்கா. 18 4 18 + 4 22 -8 + 7 -1 6 + 5 11 -2 + 0. -2. அவ்வளவுதான், அவ்வளவுதான் ஆன்சர். ஈஸியா இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் போவோமா? சரி, இப்போ இந்த சம் நீங்க போட்டுருவீங்களா பாருங்க. ஏ பி 2 டேம் இருக்கு. ஏ கூட 4 மல்டி பண்ணிக்கோங்க, பி கூட 3 மல்டி பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணணும்னா என்ன அப்படின்னு நான் அன்னைக்கே சொல்லிட்டேன் உங்களுக்கு நானு. இங்க மைனஸ்னு இருந்ததுன்னா உள்ள எல்லாத்தையுமே மைனஸா இருந்தா பிளஸ், பிளஸ்ஸா இருந்தா மைனஸ்னு சேஞ்ச் பண்ணிருங்க. சேஞ்ச் பண்ணிட்டு இத வந்து பிளஸ் ஆக்கிக்கோங்கன்னு சொல்லிட்டேன். அதுதான் மைனஸ் பண்ற மெத்தடு. ஓகேவா? இப்போ இந்த டேமையும் ஆடோ சப்ராக்டோ அங்க என்ன இருக்கோ அது பண்ண வேண்டியதான். பண்ணிருவீங்களா? இப்ப இதெல்லாம் வந்து நீங்க சால்வ் பண்ண முடியாது, அதெல்லாம் அப்படியே போட்டுற வேண்டியதான். பின்னமா இருந்தா நீங்க சால்வ் பண்ணி தான் ஆகணும். இப்ப 3 - 21/2 இந்த ரெண்டு தான் எடுத்துக்க முடியும், நடுவுல இருக்கு. அப்ப இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணி போடணும். 6 - 21/2 சால்வ் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்? 5 - 15/2 இதுதான் நீங்க போடணும். பெரிய டேமோட ஆன்சர் -15/2 அந்த மாதிரி போடணும். பின்னங்களை எல்லாம் நீங்க சால்வ் பண்ணி தான் போடணும். இந்த மாதிரி ரூட் டேம்ல வந்து அப்படியே போட்டுக்க வேண்டியதான். ரெண்டுமே ரூட்டா இருந்தா சால்வ் பண்ணுங்க, சால்வ் பண்ண முடியலன்னா அப்படியே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சம்ஸ்லாம் இப்ப நார்மலா A + B கண்டுபிடிச்சிருவாங்க எல்லாரும். இந்த மாதிரினா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா பாப்பீங்களா? இதுதான் எக்ஸாம்ல கேட்பாங்க. இந்த மாதிரி இது கேட்க மாட்டாங்க. இந்த சம் போட்டுருவீங்களா? ஓகே, திசையிலி பெருக்கல். ஓ, அடுத்ததே உங்களுக்கு வந்துருச்சா? அதுக்கு முன்னாடி அதுல சில டேர்ம்ஸ் இருக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த மாதிரி ரெண்டெல்லாம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இங்கேயும் இதை கூட்டிக்கணும், ஆட் பண்ணி வச்சுக்கிட்டு, அதே மாதிரி இதையும் நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கிட்டு வர ஆன்சரை இப்படி ஈக்குவல் வச்சு இந்த டேர்ம் அந்த மாதிரி போடணும். இது நம்ம அப்புறமா போடுவோம். ஃபர்ஸ்ட் பயிற்சியில வேற ஏதாவது சம்ஸ் உங்களால போட முடியுமா, இல்ல நான் எது சொல்லி கொடுக்கணும்னா பாத்து வந்துடலாம். இங்க வாங்க. இதெல்லாம் நீங்க போட மாட்டீங்களா? சரி பார்க்க சொல்லியிருக்காங்க, சரி பார்ப்பீங்களா? A + B-யும் B + A-வும் ஈக்குவலான்னு கேக்குறாங்க. A + B கண்டுபிடிங்க, அடுத்து B + A கண்டுபிடிங்க. ரெண்டும் ஈக்குவலான்னு செக் பண்ணுங்க. அடுத்து இது A + -A. அப்ப ஏவே எழுதிட்டு -A பண்ணிக்கணும். -Aனா அதேதான், A தான், -A. அப்ப இதை பிளஸ் ஆக்கிட்டு மைனஸ்லாம் பிளஸ், பிளஸ்லாம் மைனஸ்னு போட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. என்ன ஆன்சர் வருது பாருங்க. அடுத்து இந்த இது போடுங்க, என்ன ஆன்சர் வருது பாருங்க. ஆன்சர் ரெண்டுக்கும் 0 வருதான்னு செக் பண்ணுங்க. ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் இது ஹோம்ஒர்க் வச்சுக்கோங்க. இது நீங்க போட வேணாம், 3 டேம் வச்சு போடலாம். நான் ஒரு எக்ஸாம்பிள் சம் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்க போட்டுக்கலாம், சரியா? இது போடுறீங்களா? ஃபோர்த்து போடலாம்ல. B - 5A இது நீங்க ரெண்டும் போட்டுருங்க. பேலன்ஸ் நம்ம பாத்துக்கலாம். சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு ஏதாவது ஹோம்ஒர்க் கொடுக்கணும்னா கொடுக்கலாம். சரி, ஓ எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துட்டு வந்துருவோம். அடுத்து வந்து உங்களுக்கு ஒரு கண்டிஷன் சொல்லி கொடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த கண்டிஷன்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்க புக் வச்சிருக்கீங்களா யாழினி? ஓகே, அதுல அந்த என்னென்ன டேர்ம்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு நீங்க கொஞ்சம் ரீட் பண்ணி காட்டுங்க. ஓகே,
அணிகளோட கூட்டல் மற்றும் திசையிலி பெருக்கல் பண்பு, அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அடிஷன் அண்ட் ஸ்கேலார் மல்டிபிளிகேஷன். ஒண்ணுமே கிடையாது. இப்போ நான் சொல்லுவேன் ஞாபகம் இருக்கா? இப்போ 1+2 போட்டாலும் ஒண்ணுதான், 2+1 போட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் ஒண்ணுதான். அதனால இடம் மாறி இருக்கிறதுனால ஒண்ணு இல்ல. நீங்க கேப்பீங்களா a² + 2ab + b² தானக்கா எழுதணும், நீங்க ஏன்க்கா a² + b² + 2ab எழுதுறீங்க அப்படின்னு கேட்பீங்க. நான் என்ன சொல்வேன், ரெண்டுமே பிளஸ்ல தானமா இருக்கு, பிளஸ்ல இருக்கும் போது சேஞ்ச் பண்ணி போட்டா ஒண்ணும் தப்பு கிடையாது, வேல்யூ ஒன்னும் சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்லுவேன். அப்படித்தானே சொல்லுவேன், ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? அதுக்கு என்ன கண்டிஷனா, பிளஸ் அண்ட் மல்டிபிளிகேஷன்ல இருக்கும் போது இந்த மாதிரி பிளேஸ் சேஞ்ச் பண்ணி போட்டா எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. அந்த மாதிரி அதுக்குதான் ரூல்ஸ் இருக்கு. இங்க பாருங்க, a+b எழுதலாம், இல்ல b+a எழுதலாம், ரெண்டும் ஒண்ணுதான். அப்படி எழுதுற பண்போட பேரு தான் பரிமாற்று பண்பு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? இது பரிமாற்று பண்புன்னு சொல்லுவாங்கம்மா, அப்படி மாத்தி போட்டாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஞாபகம் உங்களுக்கு இருக்கான்னு தெரியல. அதுதான் அதோட கான்செப்ட். பரிமாற்று பண்புனா என்ன ப்ராப்பர்ட்டி போட்டிருக்கு? கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியா? கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, இதுதான் அதோட ரூல். இது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரியா? இப்ப மட்டும் இல்ல, உங்களுக்கு பின்னாடி கூட இது யூஸ் ஆகும். எழுதி கூட வச்சுக்கலாம், புக்ல இருக்கு. வேணா இப்போ ஷார்ட்டா வேணா நோட் பண்ணிக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் பிளஸ்ஸா இருந்தாலே இப்ப a+b+c = a+b+c. இதோட ரூல் என்னன்னா, இப்ப 3 நம்பரை உங்களை கூட்ட சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் நம்பரை விட்டுட்டு செகண்ட் அண்ட் தேர்டையும் ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு வரப்போற ஆன்சரை வச்சு நீங்க ஏவை கூட்டினாலும் அதே ஆன்சர் தான். ஃபர்ஸ்ட் செகண்ட கூட்டிட்டு வந்த ஆன்சரை வச்சு நீங்க தேர்டை கூட்டினாலும் சேம் அதே ஆன்சர் தான் வரும். அதனால கூட்டல்ல எதை வேணாலும் ஃபர்ஸ்ட் எடுத்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணாலும் வேல்யூ சேஞ்ச் ஆகாது 3 டேர்ம் இருக்கும் போது, சரியா? அதுக்கு பேரு கூட்டல் சேர்ப்பு பண்பு. இது என்னமா ப்ராப்பர்ட்டி போட்டுக்கு? டிஸ்ட்ரிபியூட்டிவா? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கா? அசோசியேட்டிவ். ஓகே, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 டேர்ம்ஸ் இருக்கும்போது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, சேர்ப்பு பண்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க செகண்ட் அண்ட் தேர்டை கூட்டிட்டு அப்புறம் இதை ஃபர்ஸ்ட் கூட்டுறதும், இல்ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட கூட்டிட்டு அது வர ஆன்சரை வச்சு நீங்க தேர்டை கூட்டுறது ரெண்டும் ஈக்குவல் தான், ஆட் பண்றது ரெண்டும் ஈக்குவல் தான் அர்த்தம். சரி, அடுத்து இது பாருங்களேன். இது பெருக்கல். இப்ப நம்ம பார்த்தது கூட்டல் பார்த்தோமா, ஆட் பார்த்தோம். அதே மாதிரிதான் பெருக்கலுக்கும். இப்ப 2 × 1 1 × 2 ரெண்டும் ஒண்ணு தானே, ரெண்டுத்தோட ஆன்சரும் 2 தான். அப்போ ஆனா 1 2 டிவைட் பண்றது 2 1 டிவைட் பண்றது நாட் ஈக்குவல்ல, ரெண்டும் ஒண்ணு கிடையாது. இது ½ ஆன்சர் வருது, இது 2 ஆன்சர் வருது. அப்ப வகுத்தலுக்கு அது பொருந்தாது. அதே மாதிரி 3 - 2 2 - 3 சேம் கிடையாது. இதை கழிச்சீங்கன்னா உங்களுக்கு 1 கிடைக்கும், இதை கழிச்சீங்கன்னா -1 கிடைக்கும். இது ரெண்டும் நாட் ஈக்குவல். அப்போ வகுத்தலுக்கும் கழித்தலுக்கும் இது ஆப்ட் ஆகாது இந்த ரூல். ஆனா ஆடுக்கும் மல்டிபிள்க்கும் இது ஆட் ஆகும். அதனாலதான் இங்க என்ன கொடுத்திருக்காங்க, டாபிக் என்ன கொடுத்திருக்காங்க, அணியின் கூட்டல் மற்றும் திசையிலி பெருக்கல். கூட்டல் அண்ட் திசையிலி பெருக்கல், கூட்டலையும் பெருக்கலை பத்தி தான் நமக்கு படிக்க சொல்லி இருக்காங்க, சரியா? இங்க நமக்கு கொடுத்திருக்கிறது மேட்ரிக்ஸோட அடிஷன் அண்ட் ஸ்கேலார் மல்டிபிளிகேஷன் பத்தி தான் பேசுறாங்க, சரியா? அப்ப அதுக்கெல்லாம் எது ஆப்ட் ஆகுதோ அதுதான் இங்க ஃபார்முலாஸ் நம்ம எடுத்துக்கிறோம். சரி, இப்ப பாருங்க, 2 நம்பரை மல்டிபிள் பண்ணிட்டு வர ஆன்சரை மல்டிபிள் பண்ணாலும், இன்னொரு ஆன்சரை மல்டிபிள் பண்ணாலும், இல்ல இந்த டேமை விட்டுட்டு இது ரெண்டத்தை மல்டிபிள் பண்ணிட்டு வரப்போற ஆன்சரை வச்சுட்டு இதை மல்டிபிள் பண்ணாலும் சேமா தான் இருக்கும். அதுக்கு பேரு பெருக்கல் சேர்ப்பு பண்பு. அது என்னமா கொடுத்திருக்காங்க, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ் தானே இங்கே பார்த்தோம். அது அடிஷன் வச்சு, இது மல்டிபிளிகேஷன் வச்சு, அவ்வளவுதான். அது கூட்டலுக்கு, இது பெருக்கலுக்கு. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. IA = A. ஐனா நான் அன்னைக்கு உங்களுக்கு என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கா? சமணி, அதாவது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். என்ன சொன்னேன்? I2ன்னு சொல்லுவாங்க, I3ன்னு சொல்லுவாங்கன்னு சொன்ன. நீ சொல்லுங்க, என்ன சொன்னாங்க? 100. கரெக்ட். இதுதான். இது கூட நீங்க ஏவை மல்டிபிள் பண்ணாலும் என்ன வரும்னா, ஏவோட வேல்யூ என்ன ஆன்சரோ அதே தான் வரும். ஐயோட எதை பெருக்கினாலும் சேம் அதே ஆன்சர் தான் வரும், சரியா? அதனாலதான் இது பேரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அதனால திசையிலி சமணி பண்புன்னு சொல்றாங்க ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி P × A + B, இது கூட இதை பெருக்கிட்டு இது கூட இதை பெருக்கிட்டு
அதாவது இதை வெளியில வச்சுட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு வர ஆன்சர் கூட இதை மல்டிபிள் பண்றதும் இல்ல இது ரெண்டுத்தையும் பெருக்கிட்டு இது ரெண்டுத்தையும் பெருக்கிட்டு ரெண்டுத்தையும் கூட்டினாலும் வரப்போற ஆன்சர் சேமா தான் இருக்கும், ஈக்குவல் தான். இது வந்து பங்கீட்டு பண்புன்னு சொல்றாங்க. என்னமா கொடுத்திருக்காங்க அங்க? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கா. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி ரெண்டுத்தை ஆட் பண்ணிட்டு வர ஆன்சரை வச்சு மல்டிபிள் பண்றது. இங்க வந்து ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி போட்டிருக்காங்க. எப்பவுமே நம்ம பிராக்கெட் உள்ள தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுவோம். உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக அந்த மாதிரி சும்மா கொடுத்துருக்காங்க. முன்னாடி போட்டாலும் பின்னாடி போட்டாலும் எல்லாம் ஒண்ணுதான். சரியா? இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். இந்த மாதிரி உள்ள போட்டு மல்டிபிள் பண்ணி இத வந்து நீங்க ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை மல்டிபிள் பண்றது, இதை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை மல்டிபிள் பண்றது. இதுவும் இதுல இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி ஒரு ஆன்சர், இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி ஒரு ஆன்சர் வந்ததுக்கு அப்புறமா நான் கூட்டிக்கிறேன் அப்படின்னு நீங்க பார்த்தாலும் ரெண்டு ஆன்சரும் சேமா தான் இருக்கும். அதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றாங்க, பங்கீட்டு பண்பு அப்படின்னு. இந்த ரூல்ஸ் எல்லாம் மட்டும் படிச்சுட்டு வாங்க. சரியா? சும்மா ரீட் பண்ணி பார்த்துட்டு வாங்க. இது ரிலேட்டடான சம்ஸ் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, சரி. சப்போஸ் லீவ் எல்லாம் உங்களுக்கு இருந்தது, நாங்க வீட்டுல சும்மா தான்க்கா இருக்கோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எனக்காக உங்க கொஸ்டின் பேப்பரை எழுதி பாருங்க. ஓல்டு கொஸ்டின் பேப்பரை எடுத்து போன வருஷம் கொஸ்டின் பேப்பர், ஆஃபேலி கொஸ்டின் பேப்பர்ல ஆஃபேலிலாம் ஃபுல் போர்ஷன் எக்ஸாம் வந்துருச்சு. சரியா? கொஞ்சம் எழுதி பாருங்கம்மா. எழுதினா அதை எனக்கு குரூப்ல சென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும், எனக்கும் சரி எல்லாரும் எழுதி போடுறாங்கன்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அவ்வளவுதான். டைம் வேஸ்ட் பண்ணாம கொஞ்சம் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சரிம்மா. ஓகே, தேங்க்யூ, பாய், குட் நைட். தேங்க்யூக்கா. தேங்க்யூ. பாய்.